Hello friends, welcome back to Cracking Cubes. நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான பசில்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர்-morphixோட பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் உங்களுக்கு இந்த மாஸ்டர்-morphix கியூப்ஸோட பேசிக்ஸ், இதோட ரொட்டேஷன் அண்ட் இதோட ஷேப்ஸ் எப்படிலாம் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சேம் லைக் 3x3 கியூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதை பார்ட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் லேயர் எப்படி சொல்லி தரேன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செகண்ட் லேயர் வீடியோ சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். ஸோ விடுகதை என்ன அப்படின்னா, தண்ணீரில் மிதக்கும் 10 மாடி கட்டிடம் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கப்பல். ஓகேவா? ஸோ இதை நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பசில்ஸ் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தமிழில் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்க. கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர்ஸில் பீசஸ் உள்ள நம்ம பீஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சென்டர் பீஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு கலர் தான் இருக்கும், இது மாறாது. பட் இதில் மாறி மாறி வரும். ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் பீஸ் எல்லாமே டபுள் கலர்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ டபுள் கலர்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த சென்டர் எங்கே வரணுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இதில் வந்து நான் இப்போ இப்படி கியூபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த சைடு ரெட் கலர் ஒரு கார்னர் பீஸ் இருக்குது. அப்போது இங்கே ரெண்டு சைடுமே ரெட் கலர் வரணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இங்கேயும் ரெட் கலர் கொண்டு வரணும், இங்கேயும் ரெட் கலர் கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கார்னர் க்ரீன் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு சைடு நம்மளுக்கு க்ரீன் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கார்னர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 3x3 கியூப்பில் இப்போது ஒயிட் லேயர் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் லேயரில் ஏரோ மார்க் உங்களுக்கு தெரியுது, ஏரோ மார்க். ஸோ இந்த ஏரோ மார்க் அப் சைடில் இருக்குது. இந்த அப் சைடில் உள்ள ஏரோ மார்க் எனக்கு டவுன் சைடாக மாறணும். ஆனால் இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் இந்த ஹெச்பிஸ் வந்து இங்கேயே தான் இருக்கணும். ஸோ இது இங்கேயே வச்சுட்டு இது எப்படி நான் டவுன் சைடாக மாற்றுறது அப்படின்றத ஒரு ட்ரிக் பாருங்கள். ஸோ இந்த ஏரோ மார்க் அப் சைடில் இருக்குது அப்படின்னா இதை டவுன் சைடில் மாற்றுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பீஸ் நம்மளுக்கு மாற்றக்கூடாது, இந்த பீஸும் மாறக்கூடாது, இதுவும் டவுன் சைடாக மாறணும். அப்படின்னா இந்த ஹெச்பிஸை ஃபஸ்ட்டு பாட்டம் கொண்டு போயிடணும். ஓகேவா? ஸோ பாட்டம் கொண்டு போயிட்டு இதை ஹைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹைட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த ஏரோ மார்க் நான் டவுன் சைடு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டவுன் சைடு வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு மாற்றி வைக்கணும். ஸோ இப்படி அப் சைடில் வச்சுட்டு ஸோ நம்ம ஹைட் பண்ண பீஸை இதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் அப்படியே தான் இருக்குது. பட் இது வந்து டவுன் சைடுக்கு மாறி இருக்குது. ஸோ இந்த சென்டர் பீஸை நம்ம மாற்றலை, பட் அப் சைடில் இருந்தது டவுன் சைடு கொண்டு வந்தாச்சு. இந்த ஹெச்பிஸையும் நம்ம மாற்றலை, பட் இந்த கார்னர்ஸ் மாறி இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு இந்த எட்ஜு மாறக்கூடாது, இந்த சென்டர் பீஸ் நம்மளுக்கு கரெக்டான பொசிஷனுக்கு வரணும், அதாவது நம்ம கேட்குற பொசிஷனுக்கு மாறணும். ஸோ அதே மெத்தட் தான் நான் மறுபடியும் இன்னொரு பண்ணி காட்டுறேன். இந்த டவுன் சைடில் உள்ள ஏரோ மார்க் எனக்கு ரைட் சைடில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஹெச்பிஸ் இங்கே தான் இருக்கணும், இது மாறக்கூடாது. அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஹெச்பிஸை பாட்டம் கொண்டு போயிடணும். ஸோ இதை ஹைட் பண்ணிக்கணும். எனக்கு ரைட் சைடில் வேணும்னு சொல்லியிருந்தேன், அப்போ லெஃப்ட் சைடில் வைக்கணும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஹெச்பிஸை வந்து மறுபடியும் இதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப் சைடு கொண்டு போயிடணும். ஸோ இப்போ பாருங்கள், ஏரோ மார்க் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் மாறிடுச்சு. ஸோ இந்த ஹெச்பிஸ் இங்கே தான் இருக்குது, கார்னர் மட்டும் ஃபிக்ஸ் மாறி இருக்குது. ஸோ கார்னர் மாறினா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இந்த ஹெச் மாறக்கூடாது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட சென்டர் பீஸஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படின்றத கிளியராக பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து ஹெச்பிஸ் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் வந்து இதுதான் நம்மளுக்கு கார்னர். ஸோ இதில் வந்து ஹெச்பிஸை நம்ம மாற்றக்கூடாது, இதில் கார்னர் பீஸை மாற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ கார்னர் பீஸை மாற்றாமல் இந்த கலர்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படின்றது பார்த்துலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் ஃபேஸை மட்டும் ரொட்டேட் பண்ணி ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஓகே நான் இப்போ வந்து இந்த கார்னர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கார்னர் வந்து எனக்கு என்ன கலர் இருக்குது? ரெட் கலர் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன கொண்டு வரணும்? ரெட் கலரில் வந்து இந்த ரெண்டு சைடும் நம்ம ரெட் கலர் சென்டர் பீஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி இருக்க க்யூப்பில் இதை வந்து நம்ம இப்படி டாப்பை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ரைட்டாக கன்சிடர் பண்ணிக்கங்க, இதை வந்து லெஃப்ட் சைடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டாப் லேயர் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், சேர்த்தாச்சு ஃபஸ்ட் லேயரை. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து ரெட்டு கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் இதை ரைட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பீஸை. அண்ட் இதை வந்து நம்ம இப்போ ரைட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெட் கலர் பீஸை நம்ம இதுக்கு நேராக கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கார்னர் பீஸை நம்ம கலைக்கக்கூடாது. ஸோ கலைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதை ஃபஸ்ட்டு பாட்டம் கொண்டு போயிடணும். 1 2 ஓகேவா? ஸோ பாட்டம் கொண்டு போயாச்சு. ஸோ பாட்டம் பீஸில் நம்ம ஹைட் பண்ணணும். 1 2 ஹைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஹைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட் பீஸ் வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் தான் வரணும். ஸோ இதை வந்து நம்ம ஆப்போசிட்டில் வச்சா தான்
இப்போது இந்த டைரெக்ஷனில் வைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இருக்குது, இதை வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், இது அப்படியே ஆப்போசிட்டில் மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம் வச்ச பீஸை நம்ம இதோட ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேலே தூக்கி பாருங்கள். ஸோ நம்ம கார்னர் பீஸ் இது மாறல, இந்த ரெட் பீஸை கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ரெட் பீஸ் ஏற்றாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஸோ இதுக்கு பக்கத்தில் அப்படியே ஆப்போசிட் கலர் பாருங்கள், க்ரீன் கலர். ஸோ இந்த க்ரீன் கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே இப்போ இங்கே ஒரு ரெட் கலர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலரே நம்ம இந்த சைட் டர்ன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டும் ரெட்டும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் ரெட்டும் கரெக்டாக இதுக்கு நேராக ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த க்ரீனை ஃபஸ்ட்டு மறுபடியும் நம்ம ஆப்போசிட்லி டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரெண்டு சைடும் ரெட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு சைடு ரெட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு சைடு எல்லோ. ஸோ இந்த எல்லோ ஓகே, இந்த எல்லோ கரெக்டான பொசிஷனில் இருக்குது, இந்த எல்லோ கரெக்டான பொசிஷனில் இல்லை. இந்த எல்லோ கரெக்டான பொசிஷனில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்லோ கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இந்த எல்லோ வந்து நம்ம ரைட் சைடாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை ரைட் சைடாக கன்சிடர் பண்ணி இதை கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை ரைட்டை வந்து 2 டைம்ஸ் பாட்டம் கொண்டு போயிட்டு டவுன் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லோவை கரெக்டான பொசிஷனில் வைங்க. ஸோ இந்த டேரெக்ஷனில் வச்சுட்டு இது அப்படியே ஆப்போசிட்டில் மாறி நம்ம டர்ன் பண்ணும்போது டர்ன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெட் பேஸோட கரெக்டாக இது ஜாயின் ஆகிடுச்சு, எல்லோ பேஸோட இதுவும் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே ப்ளூ கலர். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது, பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் பாருங்கள். ஸோ இந்த ப்ளூவோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ப்ளூ வந்து டர்ன் ஆகிருக்கு. ஸோ டர்ன் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஏரோ மார்க் டர்ன் பண்ண மாதிரி தான் அதை கொண்டு வரணும். ஸோ இந்த ப்ளூவை ஃபஸ்ட்டு இந்த கார்னர் வந்து கீழே கொண்டு போயிட்டு இந்த ப்ளூவை வந்து ஆப்போசிட்டில் வைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம இப்போ இது ரைட்டாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம், இது லெஃப்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட்டை வந்து இந்த கார்னரை கீழே கொண்டு போகிறேன், இந்த இடத்துக்கு 1 2. ஓகே, ஸோ இந்த கார்னர் இங்கே வந்துருச்சு. 1 2 டவுன் சைடு ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளூவை வந்து இதுக்கு நேராக நம்ம கொண்டு வரணும், பட் இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஸோ ப்ளூ வந்து இப்போ இதுக்கு நேராக இருக்கா, இதை வந்து நம்ம ஆப்போசிட்டில் வைக்கணும். ஸோ ஆப்போசிட்டில் வச்சாச்சு. இப்போ டவுன் சைடில் வச்ச பீஸை மறுபடியும் இதோட ஜாயின் பண்ணணும். 1 2 ஜாயின் பண்ணிவிட்டு ரைட் சைடு மறுபடியும் மேலே கொண்டு வரணும். 1 2. இப்போ பாருங்கள் ப்ளூவும் கரெக்டாக அதுக்கு நேராக சென்டர்ஸ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது, பட் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எந்த பீஸ் எங்கே வருன்றது புரியும். ஸோ ஒரு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், கண்டினியூஸாக உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஏன் இந்த சென்டர் பீஸ் டர்ன் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டர் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த சென்டர் பீஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் இங்கே இருக்குது, ரெட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டர்ன் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் இங்கே ஃபிக்ஸ் இப்போது இது வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ ப்ளூ இங்கே வச்சிட்டோம், பட் இந்த ப்ளூ இங்கே தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை டர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரைட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை லெஃப்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இது டாப். ஓகேவா? ஸோ நம்ம டாப் பீஸ் சேர்த்தது அப்படியே தான் இருக்குது, அதை நம்ம கலைக்கவே இல்லை. இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணணும், நம்ம பாட்டம் கொண்டு போயிட்டு இந்த க்ரீனை வந்து ஆப்போசிட்டில் டர்ன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் இது இருக்குது, பட் இது வந்து இங்கிட்ட டர்ன் ஆகணும், அதுக்காக தான். ஸோ இந்த டாப்பை மறுபடியும் இதுக்கு நேராக வச்சுட்டு இந்த கார்னர் பீஸை பாட்டம் கொண்டு போகிறேன். 1 2. ஓகேவா? ஸோ பாட்டம் கொண்டு போனதை 2 டைம்ஸ் டவுன் பண்ணுறேன். 1 2. ஓகே, ஸோ இது வரையும் கிளியராக்கா. இப்போது இந்த க்ரீனை நம்ம ஆப்போசிட்டில் வைக்கணும். இது கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துங்க. இது கரெக்டான பொசிஷனில் இப்போ இருக்குது. இப்போது 1 2 டவுன் மாதிரி கொண்டு வந்துட்டு 1 2. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ டாப் ரொட்டேட் பண்ணி வச்சு பாருங்கள், இன்னும் க்ரீனை வந்து மாறலை. ஸோ இது வந்து இன்னொரு வாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ இன்னொரு வாட்டி பண்ணலாம். கார்னர் பீஸ் வச்சுட்டு இதை பாட்டம் கொண்டு போயிடலாம். 1 2. இந்த பாட்டமை 1 2. ஓகே, ஸோ இந்த க்ரீனை வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த க்ரீனுக்கு நேராக இது ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ பாட்டம் ரொட்டேட் பண்ணலாம். 1 2. ஸோ இதை மேலே கொண்டு வரேன். 1 2. இப்போ பாருங்கள் க்ரீன் கரெக்டான ஃபேஸ்க்கு வந்துடுச்சு. இதை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா க்ரீனோட பேர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு, ப்ளூவோட பேர் வந்திருக்கு, எல்லோட பேர் வந்திருக்கு, ரெட்டோட பேர் வந்திருக்கு. ஸோ இந்த சென்டர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லேயரில் சென்டர் பீசஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெச் பீஸை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ சென்டர் பீசஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெச் பீஸ் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து பிக் சைஸ் இருக்கும், ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் இருக்கும். ஸோ பிக் சைஸ் சைடு இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஸ்மால் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் இங்கே வரும், பிக் சைஸ் இங்கே வரும்.
ஸோ மேலே வந்து உங்களுக்கு பிக் இருக்குது அப்படின்னா மேலே பிக் சைஸ் வரும், கீழே ஸ்மால் சைஸ் வரும். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் மாறி மாறி வரும். ஸோ அதுக்கு வந்து பெரிய ஃபார்முலா கிடையாது, நம்ம 3x3 கியூபில் யூஸ் பண்ணுற அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்த்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போது டாப் லேயர் நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்தது அப்படியே தான் இருக்குது. சென்டர் பீசஸை செகண்ட் லேயரில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹெச் பீஸை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாட்டம் லேயர் இது இருக்குது. இப்போ பாட்டம் லேயரில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலரை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ளூ இங்கே வரணும். பட் அட் த சேம் டைம் இது வந்து இப்படி இருக்க ப்ளூ இப்படி உள்ளே போச்சு அப்படின்னா சின்ன பீஸ் உள்ளே போயிடும் இல்லையா. ஸோ இது வந்து சின்ன பீஸ் இந்த சைட் இருக்குது, பிக் சைஸ் இந்த சைட் இருக்குது. ஸோ இந்த சின்ன பீஸ் உள்ளே போச்சுன்னா தப்பான பொசிஷன். பட் ப்ளூவை இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்க்கும்போது இங்கே பெரிய பீஸ் இப்படி போகும் உள்ளே. ஸோ இந்த பெரிய பீஸ் இப்படி உள்ளே போச்சு அப்படின்னா இது கரெக்டாக உள்ளே ஜாயின் ஆகிடும், சின்ன பீஸ் வெளியில் வந்துடும். ஸோ அப்போ இதை இந்த சைடு வச்சுட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ இங்கே கொண்டு வரணும். இது இங்கே கொண்டு வரதுக்கு ஓகே. ஸோ இதுதான் கரெக்டான பொசிஷன். ஸோ ப்ளூ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதே மாதிரி இப்போது அதர் கலர்ஸையும் நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த க்ரீன் கலர் சேர்ப்போம். ஸோ க்ரீன் கலர் பாட்டமில் ஏதாவது இருக்கா? பாட்டமில் எதுவும் இல்லை. ஸோ அடுத்த கலருக்கு போகலாம். ஸோ ரெட் கலர் இருக்குது. ஸோ இந்த ரெட் பீஸை நம்ம இங்கே உள்ள சேர்க்கலாம். இது உள்ளே கரெக்டாக போகும். ஸோ இப்படி இருக்க பீஸ் கரெக்டாக இது உள்ள ஜாயிண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த பீஸ் இங்கே கொண்டு வரதுக்கு இதை ஹைட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கீழே இறக்கி ஹைட் பண்ண பீஸை இதோட ஜாயின் பண்ணிவிட்டு ரைட் சைடு மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா இந்த ரெட்டோட கார்னர் செட் ஆகிடும். ஸோ செட்டான கார்னரை மறுபடியும் ரைட் சைடு தள்ளிவிட்டு லெஃப்ட் சைடை கீழே இறக்கிட்டு ஹைட் பண்ண பீஸை மறுபடியும் ஜாயின் பண்ணி லெஃப்ட் சைடை மேலே ஏற்றிடுங்க. ஸோ கிளியராக புரியுதா? ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம். இப்போது க்ரீன் கலர் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ க்ரீன் கலர் ஒரு கலர் வந்திருக்கு. இந்த பீஸை நம்ம இங்கே சேர்க்கணும். ஸோ இது வந்து ஸ்மால் பீஸு. இந்த ஸ்மால் பீஸ் கரெக்டாக இதோட உள்ள ஜாயின் ஆகும். ஸோ இந்த பீஸ் உள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு இதை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு ரைட் சைடை கீழே இறக்கி இதோட ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா இந்த கார்னர் கரெக்டாக செட் ஆகிடும். செட்டான கார்னர் மறுபடியும் ரைட் சைடில் தள்ளிவிட்டு லெஃப்ட் சைடை கீழே இறக்கி இதை ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிடலாம். ஓகே. ஸோ செகண்ட் லேயரில் நம்ம ஆல்ரெடி 3 பார்ட்டு சேர்த்துட்டோம். பேலன்ஸ் இந்த எல்லோ கலர் தான். ஸோ எல்லோ கலர் பாட்டமில் எதுவுமே இல்லை, இருக்கிற ஒரு எல்லோ கலரும் இதில் போய் உட்காந்துருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கலரை இது உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து சின்ன பீஸ் இங்கே இருக்குது. ஸோ சின்ன பீஸ் இது ஜாயிண்ட் ஆகலாம், கரெக்டாக இருக்கும். இந்த ரெட்டை உள்ள போட்டலாம். இந்த ரெட்டை உள்ள போடுறதுக்கு ஹைட் பண்ணிவிட்டு ரைட் சைடை கீழே இறக்கி இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ரைட் சைடை மேலே ஏற்றினோம்னா இந்த எல்லோட இந்த எட்ஜ் கரெக்டாக ஜாயின் ஆகிடும். ஸோ இதை மறுபடியும் ரைட் சைடில் தள்ளிட்டு லெஃப்ட் சைடை கீழே இறக்கி இதோட ஜாயின் பண்ணுவோம். தென் அகைன் மேலே ஏற்றிடும். ஸோ நம்ம எல்லோ வெளியில் எடுத்து ரெட்டை உள்ள போட்டாச்சு. இப்போ எல்லோ பீஸ் பாட்டமில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் பீஸ் இங்கே வரணும். இந்த ஸ்மால் பீஸ் இங்கே வரதுக்கு இது நம்ம ரைட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இது லெஃப்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ரைட்டை நம்ம கீழே இறக்கணும். இதோட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இப்போது இதை இங்கே உள்ளே கொண்டு வரதுக்கு இதை ஹைட் பண்ணிவிட்டு ரைட் ரிவர்ஸ் டவுன் ரைட். இந்த பீஸ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஜாயிண்டான பீஸை மறுபடியும் டவுன் லெஃப்ட் டவுன் இன்வர்ஸ் லெஃப்ட் இன்வர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் லேயரோட சேர்த்து செகண்ட் லேயரையும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோலையும் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிருக்கு. ஸோ இதை பார்ட் 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 3 உங்களுக்கு இந்த டாப் லேயர் எப்படி சால்வ் பண்ணலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனல் லேயரை நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்தது, ஃபஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்தது அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஃபைனல் லேயர் எப்படி சால்வ் பண்ணலான்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்லி தரேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வீடியோட எண்டில் ஒரு விடுகதை கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விடுகதைக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஷேர் பண்ணலாம். ஸோ விடுகதை என்ன அப்படின்னா, உடம்பே இல்லாதவன் ஆனால் 10 சட்டை அணிஞ்சிருப்பான். அதாவது 10 சட்டை போட்டிருப்பான். உடம்பே இல்லாதவன் ஆனால் 10 சட்டை போட்டிருப்பான், அவன் யார்? ஸோ இதுக்கான பதில் கண்டுபிடிக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.